உன் வாழ்க்கை சிக்கல் நிறைந்தது. உன் திருமண வாழ்க்கை கூட பிரச்சனையில தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆமா சாமி. ஆனா இப்போ கணவனோட சந்தோஷமா வாழ விரும்புற. ஆமா சாமி. அதுக்கும் நிறைய இடையூறுகள் இருக்கு. இந்த பூவோட கோவில் பிரகாரத்தை ஒருமுறை வலம் வந்து பிறகு வீட்டுக்கு போ. உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஓ, ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்க சொன்னபடியே செய்றேன். ம். நான் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். கார்த்தி, இங்க வா. ஒன்னதான்பா வான்னு சொன்னேன். ரேவதி உன் மனைவி தானே? ஆமா சாமி. இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு திருமண நாள் வருதில்ல? ஆமா சாமி. கல்யாண நாள் அன்னைக்கு உன் மனைவி ரேவதிக்கு பெரிய கண்டம் இருக்கு. உயிருக்கு ஆபத்தான கண்டம் இருக்கு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அதிர்ச்சியா இருந்தாலும் அதுதான் உண்மை. அன்னைக்கு முழுக்கவே உன் மனைவி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ரூபத்துல வேணாலும் ஆபத்து வரலாம். அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவளை அந்த கண்டத்திலிருந்து காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அன்னைக்கு அவளை வெளியே எங்கேயும் அனுப்பாத. உன் பார்வையிலேயே வச்சுக்க. அதான் அவளுக்கு நல்லது. சரிங்க சாமி. இந்த ஆபத்திலிருந்து அவ தப்பிச்சிட்டா அப்புறம் உங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.